அனைத்து தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என் ரத்த பந்தங்களுக்கும் என்னோட உறவுகளுக்கும் மனமார்ந்த மாலை வணக்கங்கள். இதுதான் என்னோட முதல் தமிழ்நாட்டோட சுற்றுப்பயணம். அதுவும் உத்தரஞ்சியில் நம்ம சின்ன வயசுலலாம் இங்கே மாயஜாலுக்காகவும் இந்த ஈஸியாக ரோட்டில் ஒரு வண்டி ஓட்டிட்டு சின்ன வயசில் யதார்த்தமாக இருந்தோம். இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து ஒரு பொறுப்போடு நம்ம இன்றைக்கி இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் இவ்வளோ காலமாக நம்மளை 75 வருஷமா இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய கடமைகள் அவங்க செஞ்சாங்க. அவங்களை எதுவும் நம்ம ஃபுல்லாக அவங்கள குத்தமும் சொல்ல முடியாது. அந்த காலகட்டங்கள், இந்த காலகட்டங்களுக்கு இன்னைக்கு இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் வந்து இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். இன்னைக்கு அவருடைய கஷ்டங்கள் அவரோட இது பண்ணி இன்னைக்கு வந்து இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது ஒன்று வந்து வெளியேறி இன்னைக்கு இளைஞர்கள் மாடல் அவங்கவுங்க ஒரு துறையில் இருந்தாங்க, ஒரு பணியில் இருந்தாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அவர் அண்ணாமலை அண்ணன் எடுத்துட்டாலும் சரி, இன்னைக்கு அவர் ஒரு கட்சியிலேருந்து விலகி நீ தனியாக ஒரு கட்சியாக தொடங்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு எல்ஜேகேங்கிற கட்சியை, அதுவும் நெல்லை ஜீவானோட கட்சி, ஆக்சுவலாக அவர் ஆரம்பித்த ஒரு கட்சி. நாங்கள் யதார்த்தமாக புதுச்சேரியில் போயிட்டோம், அரசியல் இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் கட்சி நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தது வந்து கொஞ்சம் தாமதமாச்சு. கடைசியில் பார்த்தா நெல்லை ஜீவான எங்களுக்கு அவருக்கு தொடர்பு இல்லாத மாதிரியே வெளியில் வேற யாரோ மூலியமாக நாங்கள் அந்த கட்சியை நம்ம வந்து ஒருங்கிணைச்சு செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது நெல்லை ஜீவானனோட கட்சின்னு. இன்னைக்கு கடைசியில் அந்த கட்சியில் அண்ணனே வந்து பொதுச் செயலாளராக தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்து அதை எடுத்து முன்னோடியே நடத்துறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது நம்ம சில விஷயங்களை நம்மளாம் சிந்திச்சு செயல்படுத்தி பண்ணுவோம். ஆனால் இறைவனா சில விஷயத்த வந்து அமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கட்சி ஆரம்பித்த விஷயமும். இப்போ நம்மளோட முக்கியமான நோக்கம், எதுக்காக இந்த அரசியல் கட்சி, எதனால நம்ம இதோட பின்னோக்கம் என்ன, நம்மளோட தொலைநோக்கம் பார்வை என்னங்கிறது தான் ஃபியூச்சர். அப்படி இருக்கும்போது புதுச்சேரியில் நான் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, நிறைய வந்து நம்ம பின்தங்கியிருக்கோம். நம்ம வந்து தமிழ்நாடு அதுக்கு உதாரணமாக இருக்கலாம். நம்மளுக்கு அப்புறம் வந்த மாநிலங்கள், நீங்கள் கர்நாடகா எடுத்துக்கோங்க, ஆந்திர பிரதேசம் எடுத்துக்கோங்க. முன்னாடிலாம் ஏர்போர்ட்டுன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடு ஒன்று தான் ஏர்போர்ட்டாக இருக்கும். ஃபிலிம் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், தென்னிந்தியா நடிகர் சங்கமாக தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை நோக்கி தான் இருந்தது. காலேஜஸாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும். இன்னைக்கு இவ்வளோ இதுலேயும் நம்ம வந்து முன்னோடியாக இருந்துட்டு இப்போ இந்த சில காலங்களில் வந்து நம்மளோட தொலைநோக்கு பார்வை இல்லாமல், இதே நம்மளும் சிங்கப்பூரும் ஒரே டைமில் தான் நம்ம விடுதலை கிடைச்சிது. ஆனால் அவங்களோட வளர்ச்சியும் பாருங்க. இப்போ நான் வந்து நேற்று வந்து நான் பூட்டான்லேருந்து வந்தேன். அந்த பூட்டான் மன்னர் வந்து அந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுமே எந்த பசியும் இல்லாமல் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமா உலகத்திலேயே வந்து பூட்டானில் இருக்க மக்கள் தான் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம வந்து ஒரு பணம், பதவி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாமல் எப்படி மனிதர்கள் வந்து சந்தோஷமா இருக்கணுங்கிற உதாரணத்தில் அந்த நாடு முதலிடத்தில் இருக்கு. ஸோ அவங்களோட பிரதமர், அவங்களோட பிரைம் மினிஸ்டர்லாம் நாங்கள் சந்திச்சு இதை எப்படி நம்ம இன்னும் அங்கே இருக்கிற நல்ல விஷயங்களை எப்படி நம்ம கொண்டு வரலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த காற்று வந்து அவ்வளோ மாசுபட்டிருக்கு. அங்கே தான் வந்து உலகத்திலே கார்பன் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து மரங்கள் அதிகமாக இருக்கு. நம்ம இன்னைக்கு மரங்கள் இருந்துட்டோம், நம்மளோட வரலாற்றை இருந்துட்டோம். நம்மளோட முன்னோர்கள்லாம் மன்னர்கள்லாம் இந்த நாட்டை தமிழில் வந்து கொடி பிடிச்சி சேர சோழர் பாண்டியர் பல்லவர்களாக இருக்கட்டும் சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் போய் ஒரு நாடக மேடைக்கு மட்டும் தமிழ் சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு இதுக்கும் மனிதன் வந்து உண்மையாகவே அந்த உணர்வோ உயிர் அதுக்கு வந்து ஒரு உயிரோ இல்லாமல் தான் ஏதோ கடமைக்காக போயிட்டு இருக்காங்க. ஸோ இனி இந்த இளைஞர்கள் இந்த வாட்டி கண்டிப்பாக அரசியல் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். இனி அடுத்த நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு நம்ம அடுத்த தயாராகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கூட இருந்து உதவி செஞ்சு கண்டிப்பாக வந்து நம்ம இந்த கட்சியை நல்லபடியாக வளர்ப்போம். நம்மளுக்கு வந்து இதில் நிறைய பேர் அரசியல் வரதே வந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கம். முன்னாடி நான் வெளியில் அரசியல் இல்லாத வரைக்கும் பார்க்கும்போது அரசியல்னாவே வந்து ஒரு மினிஸ்டர் ஆகிட்டா அங்கேருந்து எப்படி சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அரசியலை பார்த்துட்டு இருந்தாங்க.
இதெல்லாம் விட்டு எப்படி நம்ம மக்களுக்கு நம்ம எப்படி ஒரு முன்னோடியா இருக்கணும். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு தமிழ்நாடு புதுச்சேரி எப்படி ஒரு முன்னோடி ஸ்டேட்டா வரணுமோ அதே மாதிரி உலகத்துல எப்படி நம்ம வந்து இந்தியாவை முன்னோக்கி செல்லணும், முன்னெடுத்துட்டு போகணுங்கிறத நம்மளோட ஒரே நோக்கம். அனைத்து மக்களுக்கும் பசி பட்டினி இல்லாம நல்ல குடிநீர். இப்ப 2-3 நாள் முன்னாடி கூட உப்பு தண்ணி இருக்குன்னு சொல்லி இதே இடத்துல போராட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து மக்களுக்கு அடிப்படை வசதிகளே இல்லாம இன்னமும் தமிழ்நாடு என்னதான் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க கூட மக்கள் வந்து இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் கண்டிப்பா பூர்ணமா போக்கி நம்ம மக்கள் வந்து செழிப்பமா எப்படி மற்ற சிங்கப்பூர் துபாய் மாதிரிலாம் அதெல்லாம் வந்து பாலைவனமா இருந்தது. துபாய்லாம் ஒரு 25 வருஷத்துல இன்னைக்கு அந்த அங்க இருக்கிற மன்னர்கள் அங்க இருக்க ஆட்சி செய்யறவங்க எல்லாம் பாலைவனமா மாத்திருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பா புதுச்சேரியும் தமிழ்நாட்டையும் நம்ம இந்த உலகத்துல ஒரு முன்னோடியான ஒரு ஸ்டேட்டாவும் இந்தியா ஒரு முன்னோடி ஒரு நாடாக நம்ம கொண்டு வந்து தீரணும். அதான் இதோட ஒரே நோக்கம். நன்றி, வணக்கம்.